எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு அப்படிங்களா? வரவங்க எல்லாரும் சொன்னாங்க மேக்கப். இன்றைக்கி நம்ம ஒரு மேக்கப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா நம்மள யூடியூப்லேருந்து பார்த்து பிரைட்ஸ்மெய்ட்ஸ்க்கு வந்து நம்ம புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு சூப்பர் ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் பண்ணியிருந்தோம். அவங்களுமே வந்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்றது எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷன் லுக்குக்காக க்ரியேட் பண்ணது. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பெருசாக வந்து கிளிப்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியலை. அண்ட் மார்னிங்க்கு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். பட்டு ஈவினிங் வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. ஸோ இந்த கிளிப்ஸ் மட்டும்தான் இருந்து கிடச்சிது. ஹாய், இன்றைக்கி ஒரு விலாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன விலாக். ஆக்சுவலி என்னோடய யூடியூப் சேனல் பார்த்துட்டு பிரைட்ஸ்மெய்ட்ஸ்க்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. 2 பேர்த்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கு பண்ணுற மாதிரி. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் பார்த்து தான் புக் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று வந்துட்டு அவங்களுக்கு மேக்கப் பண்ணியிருந்தேன். ரிசப்ஷனுக்காக கெஸ்ட் லுக் வந்து பண்ணியிருந்தேன், க்ரியேட் பண்ணியிருந்தேன். 2 பிரைட்ஸ்மெய்ட் அண்ட் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது இதில் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முகூர்த்தம், காலையில் முகூர்த்தம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி நானும் அப்புறம் என்னோட டீமில் இன்னொருத்தாங்க 2 பேர்த்தும் சேர்ந்துட்டு கிளம்பிட்டு 1:30 கிளம்பினோம்னா 2:30 ஆகும் ரீச் ஆக. 1 hour ஆகும். எங்கன்னு பார்த்திங்கன்னா பிருந்தாவன் ஆடிட்டோரியம், சின்னையம்பாளையம், அவினாஷி ரோட்டில், கோயம்புத்தூரில். ஸோ அங்கே தான் வந்துட்டு ஈவெண்ட்டு. மாப்பிள்ளையோட கசின் சிஸ்டர்ஸ்க்கும் 2 பேருக்கும் அண்டு மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் வந்து நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி vlog வந்துட்டு இதுதான் இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ திவ்யா அண்டு ஜனனி. நீங்கள் வந்துட்டு யூடியூப் பார்த்து தான் என்னை புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே இந்த vlog வந்துட்டு உங்களுக்காகவே நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், இன்றைக்கி என்னோட டீம் நர்மதா. இந்த vlog எடுத்து 1 இயர்க்கு மேலே ஆச்சு. பட் நான் போஸ்ட் பண்ணவே இல்லை, சாரி. ரொம்ப நாளாக வந்துட்டு நான் யூடியூப்பில் வந்து ஆக்டிவாக இல்லை. இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஆக்டிவாக இருந்தேன், யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தேன். பட் இனிமேல் வந்துட்டு நான் ரெகுலராக நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ போனதுமே வந்துட்டு என்னோடய திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் ஒரு காம்பேக்டாக தான் எடுத்துகிட்டு போவேன் நார்மலி எங்கே போகணுன்னாலும். ஸோ அதை வந்துட்டு அதுலேயே வந்துட்டு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை எண்ட் பிராண்ட்ஸாக தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு எது தேவையோ அது மட்டும் வந்துட்டு இருக்கிற மாதிரியானதாக இருக்கும் லாஸ்ட் இயர்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டை விட கொஞ்சம் பெரிய கிட்டாக வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. நீங்களும் உங்களோட பிக் டேக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க, அல்லது உங்களுக்கு பிரைட்ஸ்மெய்டாக நீங்கள் போகிறீங்க, இல்லை கெஸ்ட் மேக்கப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு எல்லா சர்வீசஸுமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். எல்லா மேக்கப் சர்வீசஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டேட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்ட். பட் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த பிளேசஸ் வந்து பிரைடல் புக்கிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம மேக்கப் பண்ணுவோம், இல்லை என்னோட டீம் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு அதுவும் அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ சின்னதாக ஒரு என்னோட கிட்டு டூரை வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பிளெண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் யூஸ் பண்ணது, ஈவினிங் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி எல்லாமே வந்துட்டு அடுத்த நாள் கொண்டு வந்தாச்சு. அண்ட் ப்ரஷஸ்மே அப்படி தான் க்ளீன்டு ப்ரஷஸாக இருக்குது பாருங்கள். அண்ட் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அதை இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் மேக்கப் வந்து அந்த ப்ரஷஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹைஜீனாக தான் வந்துட்டு நம்ம மேக்கப்பே பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்குமே. இவங்க வந்து மாப்பிள்ளையோட அம்மா. இவங்களுக்கு வந்து நைட் வந்து மேக்கப் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு பண்ண மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்திருந்தாங்க. பட் அவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எனக்கு தேவையில்லை, மேக்கப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட் இந்த அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்டதுக்கப்புறமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காலையிலையும் வந்துட்டு புக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கும் வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணியிருந்தோம். நைட் வந்து பெருசாக எடுக்க முடியல, ஈவினிங். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு சின்ன கிளிப் தான் எடுத்திருந்தேன்.
ஹேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துட்டு பண்ணியிருந்தோம். அண்ட் இவங்களுக்குமே வந்துட்டு மேக்கப் அண்ட் ஹேர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹரிபரியாக தான் இருந்தது. எப்படி என்ன யூடியூப் பார்த்து மேக்கப் அண்ட் ஹேர்க்கு வந்து புக் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களை வந்து சாரீ ட்ரேப்பிங்காக வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட நேம் வந்துட்டு ஸ்ரீ. இவங்களோட பேஜும் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விளாக்ஸ்ல நம்ம சேனலில் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ வந்துட்டு ஓப்பனிங்கை வந்து பார்க்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா அஷ்மிதா அவங்களும் அவங்களோட சிஸ்டர் திவ்யாவும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அஷ்மிதா வந்ததுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.